ஸோ ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்விங் ட்ரேடை நம்ம என்ன மாதிரி அனலைசிஸ் பண்ணலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது இல்லை, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்ண போகிறேன் ஒரு ஸ்டாக் எடுத்து. ஸோ அது என்ன ஸ்டாக் அப்படின்னா, ஸோ முத்தூட் ஃபினான்ஸு. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்கை தான் நம்ம இன்னைக்கு ஸ்விங் ட்ரேட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்விங் ட்ரேட் அனாலிசிஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட மோட்டிவ் என்னன்றதை தெரிஞ்சுட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் நாலேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் எதனாலும் பண்ணுங்க. அது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ முத்தூட் ஃபைனான்ஸ் ஸ்டாக் எடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நான் வச்சிருக்கிறது 1 டே டைம் ஃப்ரேமு. ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலது. ஸோ வீக்லியில் பார்த்தாலும் நமக்கு ப்ரீவியஸ் கை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ப்ரீவியஸ் கையே இதை பிரேக் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ஸ்டாக் எப்படி இருக்குது, ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதில் நம்ம வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 1 டே டைம் ஃப்ரேம் மாற்றிடுவோம். 1 டே டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு நம்ம ப்ரீவியஸ் கைஸை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு சேனல் பேட்டர்ன் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் லைனு இந்த டூல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ட்ரேடிங் வியூ டியூட்டோரியல்னு நம்ம ப்ரீவியஸாக 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் பாருங்கள், ஷார்ட்கட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இங்கே நம்மளால் தெளிவாக ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஹையர் ஹை. ஸோ இந்த மாதிரி நமக்கு அப் ட்ரெண்டுக்கான நல்ல ஒரு சைன் இருக்கு. பட் அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு ட்ரெண்ட்ல இருந்து பிரேக் ஆகி ப்ரைஸ் ஃபால் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிரேக் ஆன இந்த ஒரு ப்ரீவியஸ் கையை ப்ரைஸ் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. கன்சாலிடேஷனோட நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ப்ராப்பர் சைன் கொடுத்துருக்கு. ஒரு கண்டினியூஸ் 3 புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. கரெக்டா? ஸோ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நம்ம பேசுறது எதுவும் புரியலை அப்படின்னா திரும்ப வாட்ச் பண்ணுங்க. ஐ மீன் என்னோட வீடியோஸ் இல்லை, இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற வீடியோஸ் நிறைய வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். நம்மளும் ஒரு சில வீடியோஸ்லாம் பேசிக் நாலேஜ் வச்சிருக்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம், அதை கவர் பண்ணிப்போம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ஸோ இது ப்ரீவியஸ் ஹை, அதாவது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா ப்ரைஸ் அப்பில் போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல என்ன ஆகிருக்கு, ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஸ் அண்ட் ஃபால். ஓகேவா? ப்ரைஸ் ஃபால் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படின்னா ப்ரைஸ் அகைன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புள்ளி சைன் தெரிஞ்சிருக்கு. ஸோ விச் இஸ் அ 3 டேஷ் பேட்டர்ன் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த 3 ஒயிட், அதாவது 3 கிரீன் கேண்டில் கண்டினியூஸாக வந்திருக்கு. ஸோ இது என்ன கேண்டில் ஸ்டிக் டைப் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களோட நாலேஜ் லெவலை டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு கன்ஃபர்மேஷன் லெவலு. ஸோ நம்ம இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். வால்யூம் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணியாச்சு.
20 டே மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணியாச்சு. தென் 50 டே மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. நான் சொல்ற இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்க சர்ச் பண்ணி படிச்சாலே உங்களுக்கு பாதி நாலேஜ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா 20 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணிடுச்சு. கரெக்டா? 50 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். இந்த லாவெண்டர் கலர் வந்து ஒரு லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். ஸோ ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஃபால் ஆன எல்லா கேண்டில்ஸுமே நமக்கு இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜஸை தாண்டி ஃபார்ம் ஆகிருக்கு. எல்லா கேண்டில்ஸும் நல்ல ஒரு அப்வர்ட் சைன்ல இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே மூவிங் ஆவரேஜ் 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜஸை தாண்டி இருக்கிறப்போ நம்ம வந்து எப்போனாலும் பை பண்ணலாம் கான்ஃபிடண்டா. ஸோ இது வந்து அதுவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சைன். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அகெயின் இங்கே ப்ரீவியஸ் ஹை இருந்துச்சு, நம்ம முன்னாடி பார்த்தோம் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா கேண்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கேண்டில் பிரேக் அவுட் நடந்தது மட்டும் இல்லாமல் அகெயின் இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டிலும் வச்சிருக்கு. ஸோ ஒரு ரெட் கேண்டில். ஸோ இதுக்கு வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கேண்டலோட வால்யூம் வந்து ஸ்மால் வால்யூம். பிரேக் அவுட் கேண்டில் வால்யூம்ஸோட இந்த ஒரு புல் பேக்கோட வால்யூம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு ப்ரைஸ் இங்கே வரை வந்திருந்தாலும் நேற்று ஒரு ரிஜெக்ஷனில் ப்ரைஸ் வந்து அகைன் அப்வர்டில் மூவ் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டு, இந்த இடத்துல புல் பேக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 50 குவான்டிட்டி வாங்கியிருந்தோம், இல்லைன்னா நேற்று இந்த இடத்துல 50 குவான்டிட்டி வாங்கியிருந்தோம் அப்படின்னா இனிமேல் என்ட்ரி எடுக்கலாம். வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ ரிஸ்க் வந்து இந்த கேண்டலோட லோ வச்சுக்கலாம், இல்லைன்னா இதுக்கு ப்ரீவியஸ் ஆன கேண்டலோட லோ வச்சுட்டு சின்னதாக ரிஸ்க் வச்சுட்டு நம்ம தாராளமாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் இதில் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ணது எதுவும் தப்பாக இருந்தது அப்படின்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நம்ம வேற எதுவும் ஸ்டாக்கை நான் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே அந்த ஸ்டாக் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம இதை வந்து டயக்ராமேட்டிக்காக போட்டோம். ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நமக்கு விவோ, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பேக் கிராஸ் ஓவரிங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு சாயந்தரம் இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி ஒரு வீடியோ வரும், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அந்த வீடியோஸ். கன்ஃபியூஸாக இருக்கிறவங்க இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து புதுசாக இருந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இனிமேல் பண்ணுறதா இருக்கிறவங்க அந்த வீடியோஸை செக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு ஈவினிங் அந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு அகைன் புதுசாக வந்திருக்கவங்க யாரும் இருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்காக மட்டும்தான். நம்ம சேனலோட மோட்டிவ் என்ன தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட் கைஸ். பை.